ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கஞ்சி. இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணி பூரியும் அதுக்கு ஏற்ற உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசாலாவும் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சோடனே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து லைட்டா வதக்கிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஒரு 2 பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு கையால உதிர்த்து விட்டுருக்கேன். அதை இந்த வெங்காயத்து கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த கிழங்குலாம் முழுகி கொஞ்சம் தண்ணி மேல இருக்கிற மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டிகள்லாம் எதுவும் இல்லாம கலந்து விட்டுக்கலாம். இந்த கடலை மாவு தான் ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும் இந்த பூரி மசாலாவுக்கு. சிலவங்க அரிசி மாவு சேர்ப்பாங்க, பட் நீங்க கடலை மாவு சேர்த்து பாருங்க, அதோட டேஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். இந்த உருளைக்கிழங்கோட நல்லா பைண்ட் ஆகக்கூடிய ஒரு பொருள். அதனால நீங்க கடலை மாவு போட்டு செஞ்சு பாருங்க. கட்டிலாம் இல்லாம கடலை மாவை கலந்து வச்சுக்கலாம்.
இப்போ கட்டிகள்லாம் எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இதை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நமக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தண்ணியா இருக்கும் போதே இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நம்ம. அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நமக்கு அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நமக்கு கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும். இப்போ நமக்கு பூரி மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்தீங்கன்னா பூரி வந்து உப்புல ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரவை சேர்க்கிறோம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவு பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கட்டியா தான் இருக்கணும். அப்பதான் பூரி வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் குடிக்காது. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. ஊற வைக்கணும்னா அவசியம் இல்லை, உடனே பூரி போட்டுடலாம். சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசா போடக்கூடாது, ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்பதான் பூரி நல்லா எலும்பி வரும். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ்ல எல்லா பூரியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரி போட்ட உடனே நீங்க மேல ஆயில கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க, இல்ல அமுக்கி விட்டீங்கன்னா நல்ல எலும்பி வரும். இத பாருங்க சூப்பரா. பூரி போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்ல சூடா இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு பூரி உப்பலா வரும். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் ஆயில் வந்து ரொம்ப முக்கியம் பூரி போடுறதுக்கு. பாருங்க சூப்பரா இருக்கு பூரி.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.